வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 206 பாயிண்ட்ஸ். ஷார்ட் கவரிங்கான்னு கேட்டால் எஸ், ஷார்ட் கவரிங் தான் நம்ம சொல்லணும். மெஜாரிட்டியா வந்து நேத்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நேத்து வந்து க்ளோஸ் மத்தியானத்துக்கு மேல வந்து ஒரு ரேலி ஆரம்பிச்சிச்சு. சம்வேர் அரௌண்ட் 132 அப்புறமா ரேலி ஆரம்பிச்சிச்சு. மார்னிங் எல்லாமே வந்து இழுத்து போத்தி தூங்கி இருந்துச்சு நிஃப்டி. மத்தியானத்துக்கு மேல வந்த ரேலி மெயின் ரீசன்ஸ் வந்து அதானி குரூப் வந்து பயங்கரமா அப்போ வந்துச்சு பிகாஸ் ஆஃப் தி கோர்ட்டோட சப்போர்ட்னால. அண்ட் அந்த அதானி தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணிச்சு ஷார்ட் கவரிங்க்கு. அண்ட் மார்க்கெட் மேல தூக்க ஆரம்பிச்சோடனே ஷார்ட் கவரிங் ஆரம்பிச்சிச்சு. ஆச்சுல்ல, இன்னைக்கு வந்து புதன்கிழமை, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ அந்த எக்ஸ்பைரிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்ல இருந்தாங்க. அவங்களெல்லாம் ட்ராப் பண்றதுக்கு தான் வந்து மார்க்கெட் தூக்குச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நேற்று வந்து 7 days நான் வந்து அந்த 19,884 அந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவல் என்னதுன்னு தெரியாதவங்க என் பழைய வீடியோ போய் பாருங்க. ஃபியூச்சர்ஸில், நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வேணும்னா நீங்கள் அந்த நம்பர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த நம்பர் சொன்னன்றது உங்களுக்கு தெரியும். சார்ட் பண்ணுறவங்களுக்கு அனாலிசிஸில் அந்த லெவலை வந்து நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங், சூப்பர் ராலி. ஸோ மத்தியானத்துக்கு மேலே இன்னைக்கும் அந்த 140 130ல இருந்து 205 206 அந்த ரேலி வந்து பியூரா வந்து ஷார்ட் கவரிங் தான். பிடிச்சி இழுத்தாங்க. நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணவங்கள அத்தனை பேத்தையுமே வந்து ட்ராப் பண்ணிச்சு. இது மறுபடியும் கீழே வந்துருமா? வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த டார்கெட், அதாவது 20,485 அந்த டார்கெட்டை நோக்கி மோஸ்ட் லைக்லி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணலாமே. இன்னைக்கு ஒரு 2 நாள் இருக்கு, தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, ஸோ ஒரு ஆட்டம் போடலாம். ஃப்ரைடே இன்னைக்கு உங்களுக்கு வந்து தெரியும் எலெக்ஷன் அனாலிசிஸ், மேபி 30th நாளைக்கு முடிஞ்ச அனாலிசிஸ் வந்து நாளைக்கு நைட் வந்து ஒப்பீனியன் போல் வந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு ஆட்டம் இருக்கும். பட் டெஃபினட்டா மண்டே இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு ஆட்டம் இருக்கும். இப்போ கரண்ட் லெவல்ல இருந்து க்ளோஸ் டு அபவுட் 400 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். நம்ம வந்து 485 சொன்னோம். இன்னைக்கு வந்து அதாவது 485ன்றது 20,485 நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் ஸ்பாட்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,096 அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல 20,145 இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு 350 பாயிண்ட்னு வச்சுங்களேன். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த 350 to 400 பாயிண்ட் வந்து அப்சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. 150 பாயிண்ட்ஸ் தான். கேப் அப் ஓப்பன் ஆனது அதே லெவல்ல சஸ்டெயின் ஆச்சு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சூப்பர் ராலி. இந்த ராலி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 733 பாயிண்ட்ஸ் அப்பு அண்ட் ஸ்பாட்ல வந்து 685 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஷார்ட் கவரிங்ல யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், எஸ், நேத்தே வந்து ஓரளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து ரேலி முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, பந்தன் பேங்க் இவங்க எல்லாமே வந்து ஒரு ரேலி கொடுத்தாங்க. இன்னைக்கு நிஃப்டியோட கான்ட்ரிபியூஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறத வந்து ஹெச்டிஎஃப்சி 42 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட், ஐசிஐசிஐ ஒரு 22.5 பாயிண்ட், ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 19 பாயிண்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து ஒரு 15 பாயிண்ட்னு வச்சுங்க. இன்ஃபோசிஸ். ஸோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டார்லாம் அடிச்சு கீழே துவச்சி வச்சிருந்தாங்களோ அந்த செக்டார்லாம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் ஃபியூ டேஸாவே ஐடி செக்டார்ஸ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு ஷார்ட் கவரிங் ரேலியா இல்லை ஒரு ரிவர்சலான்றது பார்க்க வேண்டிய விஷயம். டெஃபினட்டா பேங்கிங் செக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லைன், சப்போர்ட்னா ரெசிஸ்டன்ஸ் லைனை உடைச்சி அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை ஃபர்தர் டவுன் போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஆக்சிஸ் பேங்க் அப்சைட் நிறைய இருக்கு அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ஓரளவுக்கு அப்சைடு இருக்கு. பட் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். இன்னைக்கு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா சாட்டர்டே 2 சாட்டர்டேவா நம்ம வந்து ஒரு சின்ன ஜோஹோ மீட்டிங் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமும் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் க்ரௌட், செகண்ட் டைமும் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் க்ரௌட் அண்ட் வி ஷேர்ட் லாட் ஆஃப் அபவுட் அவர் சார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து மோர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. செகண்ட் டைம், அதாவது இந்த முடிஞ்சு போன சாட்டர்டேல வந்து செக்டர் வைஸ் நான் வந்து எல்லா செக்டருமே வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 16 செக்டர்ஸை வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். அண்ட்
அதில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ஒன்று. இது இல்லாத லாஸ்ட் வந்து ஒரு 10 days நம்ம எடுத்துக்கலாமே. இந்த 10 daysல வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து மெயினாக பிஹெச்இஎல். பிஹெச்இஎல் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6%, 5.77% அப்பு. இந்த மந்த் பிகினிங்ல வந்து பிஹெச்இஎல் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். பாருங்க, இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, பார்க்கறதுனா பாருங்க. இதுக்கான டார்கெட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ல இருந்து 43% அப்பு. அக்டோபர் 26ஆம் தேதி லோல இருந்து இன்னைக்கான ஹை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 43% ரேலி ஒன்று. லாஸ்ட் இயர் நம்ம வந்து இதை வந்து அரௌண்ட் 70 rupeesல வந்து இதை பத்தி பைன்றதை நம்ம பேசியிருந்தோம். வீடியோ இருக்கு, ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து 165 சம்மர் ரேலி, க்ளோஸ் டு அபவுட் 135% வந்து ரேலி கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல் ரேலி கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஹிந்த் காப்பர் நம்ம வந்து ஏன்னு சொன்னோம், அது எவ்வளோ தூரம் டார்கெட்ன்றதும் நம்மளோட பழைய வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2.25% வந்து அப் கொடுத்துருக்கு. கரண்ட் லெவல்ல இருந்து இன்னமும் அப்சைடில் இருக்கு. டார்கெட்ஸ் வேணும்னால் நம்மளோட பழைய வீடியோஸை நீங்கள் போய் பாருங்க. பிர்லா சாஃப்ட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2.7% வந்து அப் ஆயிருக்கு. பிர்லா சாஃப்ட் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 years ஹாரிசானோட நம்ம பேசினது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து 5.5% அப் ஆயிருக்கு. டிடிஎம்எல் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிடிஎம்எல் பற்றி பேசியிருந்தோம். அது அப்போ போய் அந்த இடத்துல இருந்து கீழே வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்து டிடிஎம்எல் வந்து அப்சைட் போயிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6% அப்பு. ஆயில் இண்டியா இந்த சாட்டர்டேல போன சாட்டர்டேயோட நம்ம ஜோஹோ மீட்ல பற்றி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ல இருந்து ஒரு கணிசமான அமௌண்ட் மேலே போயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 7% அப் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு மட்டுமே அது வந்து 4% அப் ஆயிருக்கு. 3.9. ஆர் பவரை பற்றி நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது க்ளோஸ் டு அபவுட் 3% அப் ஆயிருக்கு. மதர்சன் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அதை பற்றி பேசியிருந்தேன். செம்ம புல்லிஷாக இருக்கு. அண்ட் ஏன் கஸ்டமர்ஸ்க்கு நான் அது ஹோல்டிங்கில் வச்சிருக்கிறேன், சில கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து க்ளோஸ் டு அபவுட் 2.9% அப்ல இருக்கு. இந்த மிஷன் 1 crore வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்காங்க எங்க கூட. அண்ட் ரிஜிஸ்டரும் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாரத்துக்கு நம்ம வந்து ஒரு பெர்சன்டேஜ் நம்ம பேசியிருந்தோம். க்ளோஸ் டு அபவுட் 1.5% பற்றி பேசியிருந்தோம். அண்ட் மாதத்துக்கு வந்து 6% இதை அச்சீவ் பண்ண முடியுமா? நான் வந்து இதை வந்து யார்ட்டையுமே வந்து என் யூடியூப் சேனல்லையும் சரி அண்ட் நேராக வரவங்கள்ட்டையும் சரி நான் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியுமா, நான் அச்சீவ் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்கள் அட்டம் பண்ணியிருக்கிறோம் அண்ட் நிறைய இது வந்து பண்ணியிருக்கிறோம். பட் இதோட ஜாஸ்தி பண்ணியிருக்கிறோம். பட் இதை வந்து ஆர்கனைஸ்டாக வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். அண்ட் அச்சீவ் பண்ணுவோன்றதான் நம்பிக்கை. லெட்ஸ் மேக் ஏ அட்டெம்ப்ட்ன்றதான் நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் 1.5 months ஹை ரிஸ்க் பண்ணலாம்ன்றது எடுத்து வந்தவங்களுக்கு கேஷ் மார்க்கெட்டில், அகெயின் ஐம் யூசிங் அ வேர்ட் கிளியர் கட், கேஷ் மார்க்கெட்டில் வி ஹவ் அச்சீவ்ட் அவர் டார்கெட்டுக்கு மேலே வந்து நம்ம கிளியர் பண்ணி போயிருக்கிறோம். 1, 2 மார்க்கெட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ன்றது லாஸ்ட் ஒரு 1.5-2 மாசமாகவே மார்க்கெட் மோர் ஆன் ஏ கரெக்டிவ் மோட்ல தான் இருந்துச்சு. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நம்ம பிக்அப் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்சைட்ல தான் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஏச்சர் மோட்டரை வந்து க்ளோஸ் டு அபவுட் 3,900 அந்த ஜோன்ல வந்து நம்ம பை கொடுத்துருந்தோம் ஒரு மச் ஹையர் சைட் அப்சைட் டார்கெட்டுக்கு. இன்னைக்கு அது வந்து டவுன் சைட்ல வந்திருக்கு. பட் ஸ்டில் எனக்கோ இல்லை என் கிளைண்ட்ஸ்க்கோ நான் வந்து ஹோல்டிங்ல தான் வச்சிருக்கேன். நான் சொன்ன டார்கெட் மேபி ஒரு புல் பேக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இட் இஸ் ஒன்லி புல் பேக் ரேலி, இட் இஸ் நாட் எ கிராஷ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு அந்த லெவல்ல வந்து பிரேக் அவுட் ஆகுது. இப்போ நிஃப்டி எடுத்துங்களேன், நிஃப்டி லாஸ்ட் 7 days வந்து ஒரு ஜோன்ல வந்து அக்யூமுலேட் ஆயிட்டு அந்த ஜோன்ல வந்து பிரேக் அவுட் தான் ஆச்சு. அது பேசிஸ்ல தான் நம்ம வந்து சில அனாலிசிஸ் நம்ம பண்றது. மார்க்கெட் இப்படிதான் பிஹேவ் ஆகுன்றது சொல்றதுக்கு காரணம் அதான். மார்க்கெட்டும் நியூஸும் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் 20,485 போகுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? மோஸ்ட் லைக்லி பிஜேபி பாசிட்டிவா வந்து 2 இல்லை 3 ஸ்டேட்ல வந்து ஜெயிச்சு இருக்கலாம். அதனால அந்த ரேலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே வந்து நியூஸ் வரதுக்கு முன்னாடியே சில சார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். பார்க்கலாமே நெக்ஸ்ட் 2 days எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது.
நாளைக்கு மார்க்கெட் ஜாஸ்தி மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் கிடையாது ஆஸ் பர் ஆப்ஷன்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20,200ல ஹையஸ்ட் காலும், புட்டை பொறுத்த வரைக்கும் 20,000ல ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆயிருக்கு வித் மோர் டுவர்ட்ஸ் புட் சைடில். ஸோ புட் சைடில் டவுன் சைடு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ 20,000 கீழே உடைச்சாலும் சரி, 20,200க்கு மேலே உடைச்சாலும் சரி, ஒரு பெரிய ரேலி நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. அந்த நிஃப்டியோட எக்ஸ்பைரியோட அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரியில வந்து அடுத்த வாரம்னோட அடுத்த மாசத்துக்கான ஆப்ஷன்ல வந்து ரோல் ஓவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி இருந்துச்சு. 45,000ல ஹையஸ்ட் காலும், 44,500ல ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆயிருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் இது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஒரு நல்ல இன்டென்ஷனோட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். அண்ட் இதை ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினைச்சால் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக இல்லை இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு அதை வந்து ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். இதே மாதிரி மோஸ்ட் லைக்லி வரும் சாட்டர்டேவும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். எதிர்பாருங்களேன், நாளைக்கு நாளான்னைக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து சின்ன சின்ன டீச்சிங் ப்ராப்ளம் இருக்குது. பேமெண்ட் கேட்வேல வந்து சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. வி ஆர் ட்ரைங் டு சார்ட் இட் அவுட். அது சார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வர சாட்டர்டே வந்து நம்ம ப்ரோக்ராம் இருக்கும். நன்றி, வணக்கம்.